கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. வெள்ளை விழி சங்கு வெஞ்சுடர் திருச்சக்கரம் ஏந்து கையன் உள்ள இடம் வினவில் உமைக்கிரைவம் மின் சுவடுரை கேகேன் வெள்ளை புறவி குறக்கும் வெல்கொடி தேர்மிசை முன்பு நின்று கள்ளப்படை துணையாகி பாரதம் கை செய்ய கண்டாருளர். சங்கு சக்கரம் ஏந்தியவனா இருக்கக்கூடிய எம்பெருமான பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குமானால் வம்மின்கிறா. நீங்க வாரு, நீ வா. அந்த சும்மா பேசிட்டு இருக்காத. பகவான் ஒருத்தன் உண்டுன்னா அவனை பார்க்கணுங்கிற ஆசை வேண்டாமா? ஆசை தான். நம்மளாலும் பார்க்கவும் முடியாது, புறத்தியார காட்டவும் முடியாது நினைச்சேன்னு போனேன்னா நீ சோம்பி போக வேண்டியதான். எவ்வளவோ ஜென்மா ஆயிடுது பார்க்காதபடியே. பார்க்க முடியும்னா வா. காட்டுவார் உண்டு, கண்டவர் உண்டு அப்படிங்கிறார். வெள்ளை புறவி குறக்கு வெல்கொடி தேர்மிசைகே அர்ஜுனனுடைய ரதம் அது அமைஞ்ச அழகு. வெள்ளை புறவி ஸ்வேதாஸ்வகா கிருஷ்ணசாரதிகினார் மகாபாரதத்துல. வெள்ளை வெளியேர் என்ற குதிரை, கண்ணங்கரேல் என்ற சாரதி, மஞ்சப்பசேர் என்ற குரங்கு. மேல கொடியில பஞ்சவர்ணமும் ஜொலிக்குமா அந்த கொடியை பார்த்தாலேயே. அதனால சொல்றார் வெல் கொடி. சந்தர்ப்பம் வரும் பொழுதெல்லாம் ஸ்ரீராம ஜெயம் தான் சொல்லுவார் அந்த ஹனுமான். அவருக்கு அதான் பழக்கம். திடீர்னு அங்க வந்துதான் திடீர்னு ஸ்ரீ கிருஷ்ண ஜெயம் அப்படின்னு சொல்ல மாட்டார். இல்லனா அர்ஜுன ஜெயம் அப்படின்னு சொல்ல மாட்டார். அவர் சொல்ற ஒரே வார்த்தை ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு கர்ஜிப்பறான். உடனே ஜெயமாயிடும். எதுல யார் இருக்கிறானோ அவன் கீழே விழுந்துருவான். அப்படி கர்ஜித்து கொண்டு கொடியில இருக்கிறான். அர்ஜுனனுடைய கொடியில ஹனுமான் இருக்கிறான்ங்கிற பெருமையை நினைவு மூட்டுறார். வெல்கொடி வெள்ளை குதிரை உடையதாக குரக்கு வெல்கொடி. குரங்குனால்தான் அந்த பாரத யுத்தமே ஜெயிச்சதுங்கிறார். சாரதியால கூடயோ என்னவோ குரங்குனால்தான் ஜெயிச்சது. அப்படின்னால் புத்திர்பலம், யசோ தைரியம், நிர்பயத்துவம், அரோகதா, அஜாட்டியம் எல்லாம் அவர் அனுகிரகத்தால தேர்மிசை முன்பு நின்று. ஒன்னும் மேல கருட கொடியாவது இருக்கணும், இல்ல வானர ஹனுமத் கொடியாவது இருக்கணும். இல்லைன்னா பெருமாள் கீழே உட்காருவரா? பெருமாளுக்கு பெரிய திருவடி இது ரெண்டும் தானே பிரதான அடையாளம். அப்படி ஹனுமத் கொடியை தன் சொந்த தேரா இருந்தா கருட கொடியை கட்டினார். இது பக்தனுடைய தேர், அதுல ஹனுமத் கொடியை கட்டினார். தான் கீழே உட்கார்ந்து கொண்டு யுத்தம் பண்றார். என்ன யுத்தம் பண்ணினார் நாள்? கள்ளப்படை துணையாகி. பாரத யுத்தம் நேர்மையான யுத்தமானார். நேர்மையான யுத்தம் தான். ஆனா அந்த நேர்மை புரியணும். உலக பிரசித்தமான முறையில கள்ளப்படை அப்படின்னு விட்டார். கிருத்திரிமமான யுத்தம்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இருக்கிற கிருத்திரிமங்கள்லாம் பண்ணிட்டு ஒவ்வொருத்தனும் அடிக்கும் பொழுது யார் அடிச்சாலும் நேர்மையா அடிக்கல. துரோணனை அடிக்கும் போதும் சரி, பீஷ்மனை அடிக்கும் போதும் சரி, ஜெயத்ரதனை அடிக்கும் போதும் சரி, கர்ணனை அடிக்கும் போதும் சரி, எதில் உள்ள கடைசியில துரியோதனனை அடிக்கும் போதும் சரி, எதில் உள்ளவன் ஒத்தனையாவது நேர்மையா அடிக்கல. கள்ளத்தனமாவே அவர்களை அடிச்சதுனால கள்ளப்படை துணையாகி. கண்ணன் செய்தா எல்லாம் தர்மம் தாங்கிறேளான். அப்படி ஒண்ணு கண்ணனுக்கு பரிஞ்சண்டு வரல. கண்ணன் பண்றா எல்லாம் தர்மம் தான். ஏன்னா நான் வேணா பரிஞ்சுன்னு வரலாம், இருக்கிறவெல்லாம் கழுப்பாளான்னு. உங்க கண்ணன் இப்படி செய்யலாமையா அப்படின்னு தானே கழுப்பா. கண்ணனுடைய நீதி ஒண்ணு இருக்கு, அது புரிஞ்சுக்கணும். கண்ணனுடைய நீதி என்ன? மாயாச்சாரோ மாயையா வர்த்தித்தவ்யா சாத்வாச்சாரோ சாதுனா வர்த்தித்த. வஞ்சகனை வஞ்சனையாலே அடிக்கணும். நேர்மையா இருக்கிறவனை நேர்மையா பழகணும். யாரு நேர்மையா இருக்கானோ அது கிருஷ்ண தர்மமே வேற. தலையில எச்ச துப்பினாலும் பொறுமையா போ. இந்த கண்ணத்தை அடிச்சா இந்த கண்ணத்தை காட்டு.
மேல் வேஷ்டியை பிடிங்கினானா இடுப்பு வேஷ்டியை அவிழ்த்து விடு. இந்த தர்மங்கள்லாம் கண்ணன் இடத்துல செல்லுபடியாகாது. கண்ணன் வான்னாள் அவன் வேஷ்டியை எடுத்துப்பான் போல இருந்ததுன்னா அவன் வேஷ்டியை நீ எடுத்துனுடும். அவன் துணியை எடுத்துப்பான் போல இருந்ததுன்னா, அவன் அடிச்சுடுவான் போல இருந்ததுன்னா நீ போய் அடிச்சு விடுவான். அவன் கொன்னுடுவான் போல இருந்ததுன்னா நீ கொண்டு விடு. இது கிருஷ்ணனுடைய தர்மம். இதுதான் இப்ப செல்லுபடியாகும். அந்த கிருஷ்ண தர்மபுத்திரர் அந்த பழைய தர்மத்திலேயே இருந்தார். அதை மாத்தி கொடுத்தானா, நீ போறது தர்மம் இல்ல. ஏனால் அநீதிய மன்னிக்கிறதும் அநீதி. ஒருத்த எதிராளி அநீதி செய்யறார், நம்ம பொறுமையா போறதும் அநீதி. ஏன்னா அந்த அநீதியை நீ அங்கீகரிச்சுட்டேன்னு அர்த்தம். நீ அந்த அநீதிய அனுமதிச்சுட்டேன்னு அர்த்தம். அநீதி செய்கிறவனை அநீதி செய்கிறவனை அநீதியாலே அட்டி. இது கிருஷ்ணனுடைய காட்டிய தர்மமா இருக்கிறதுனாலே அதை அழகா சொல்றார். அவன் செய்த ஒரு லீலைய கள்ளப்படை துணையாகி என்று சொல்லுகிறார். பாரதம் கை செய்ய, பாரதம் பூரா கண்ணன் செஞ்சதுதான். உனக்கு புரியல என்ன போயேன். பாரதம் கை செய்ய கண்டாருலக. அப்படி கள்ளப்படையில செஞ்சது ஏதாவது உண்டோன்னா அது சொல்லணுமே. அதுக்காக சொல். கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.